தெய்வத்தின் குரல் முதல் பாகம். வைதிக மதம். வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும்? பகுதி 3. நடுநடுவே வேதத்தை எழுதி படிக்காமல் கேட்டுத்தான் பாடம் பண்ண வேண்டும் என்றேன் அல்லவா? அதற்கு காரணம் சொல்கிறேன். வேதங்களின் சப்தம் லோகத்தில் இருக்க வேண்டியது முக்கியமாதலால் அது எழுத்தில் புஸ்தகமாக இருக்க வேண்டியது இல்லை, இருக்கக்கூடாது. அது புஸ்தகமாக வந்துவிட்டதோ அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணி தினமும் ஓதுகிற காரியம் போய்விடும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. விஷயம்தான் புஸ்தகத்தில் இருக்கிறதே. அவசியம் ஏற்படுகிற போது அதை பார்த்து கொண்டால் போச்சு. பொழுதை செலவழித்து மனப்பாடம் பண்ணுவானேன் என்கிற அசிரத்தை வந்துவிடும். இதற்கு சமீப காலத்தில் கிடைத்திருக்கிற ஓர் உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது பஞ்சாங்கக்காரன் என்று சிலரை சொல்கிறோம். 4ஆம் வர்ணத்தவர்களுக்கு அனுஷ்டானங்களை பண்ணி வைப்பதுதான் இவனுடைய தொழில் என்று நடைமுறையை பார்த்து நினைக்கிறோம். ஆனால் பஞ்சாங்கக்காரன் என்ற பெயரை பார்த்தால் இது அவனுடைய முக்கியமான தொழில் இல்லை என்று தெரிகிறது. பஞ்சாங்கம் கணிக்கிறவன் எவனோ அவனே உண்மையில் பஞ்சாங்கக்காரன். பஞ்சாங்கம் என்றால் என்ன? ஒரு நாளுக்கு 5 அங்கங்கள் இருக்கின்றன. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று ஒரு நாள் நல்ல நாளா இல்லையா, அன்றைக்கு என்ன காரியம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதற்கு இந்த 5ம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாளில் கிரீன்விச் லெபார்டரியில் பெரிய அஸ்ட்ரானமர்கள் உட்கார்ந்து கொண்டு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் உதய அஸ்தமன கணக்குகளை போடுகிறார்கள் என்றால் 3-4 தலைமுறைக்கு முன் வரையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த பஞ்சாங்கக்காரனுக்கு இந்த கணக்கெல்லாம் அத்துப்படியாகி இருந்தது. கிரகணம் எப்போது பிடிக்கிறது, விடுகிறது என்பதை அஸ்ட்ரானமர்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் கணனம் செய்கிற சாமர்த்தியம் இந்த பஞ்சாங்கக்காரனுக்கு இருந்தது. ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலம் இவன் இந்த காரியத்தை செய்தான். இவன் அன்றாடம் ஒரு சிறிய ஓலையில், பஞ்சாங்கக்காரனுக்கு குட்டைச்சுவடி என்றே இன்னொரு பெயர் இருந்திருக்கிறது, அன்றைய தினத்தின் பஞ்ச அங்கங்களையும் எழுதி கொண்டு வீடு வீடாக போய் அதை படிக்க வேண்டும். அதிலிருந்து ஜனங்கள் லௌகிக காரியம், மதானுஷ்டானம் இரண்டுக்குமே அவசியமாக இருக்கிற திதி, வார, நட்சத்திர, யோக, கரணங்களை தெரிந்து கொண்டு பயனடைவார்கள். பஞ்ச அங்கங்களையும் கணித்து வீடு வீடாக சொன்னதாலேயே பஞ்சாங்காரன் என்ற பெயரும் ஏற்பட்டது. இப்போது பஞ்சாங்காரர்கள் இந்த பெரிய சாஸ்திரத்தை அடியோடு மறந்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? அச்சுக்கூடம், பிரிண்டிங் பிரஸ் வந்தது. பஞ்சாங்கம் என்று ஒரு நாளுக்கு மட்டும் இல்லாமல் வருஷம் முழுவதற்குமாக சேர்த்து புஸ்தகமாகவே அச்சு போட ஆரம்பித்தார்கள். புஸ்தகத்தில் வந்துவிட்டது என்றவுடன் அதற்கு மூலமான சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணி அபியாசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே போய்விட்டது. ஆக கூடி இன்று பெயரளவில் மட்டும் பஞ்சாங்காரர்கள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுக்கு இந்த பெயர் ஏன் உண்டாயிற்று என்று கூட தெரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஜோதிஷத்தில் ஒரு பாகமான பஞ்சாங்கம் என்ற பெரிய புராதன சாஸ்திரமே உதாசீனம் செய்யப்பட்டு மறைந்து போகிற ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது. வேதங்களை மட்டும் புஸ்தகத்தில் எழுதி வைத்து கற்றுக்கொள்ளலாம் என்று வைத்திருந்தார்களோ அதற்கும் இதே கதிதான் உண்டாகியிருக்கும். வேத சப்தங்கள் லோகத்தில் இருந்து கொண்டு சமஸ்த ஜீவராசிகளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பதற்கு இடமே இல்லாமல் போயிருக்கும். எழுதி வைத்துவிட்டால் அசிரத்தை வந்துவிடும் என்று நம் முன்னோர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார்கள். வேதத்தை எழுதி படிப்பவன் லிகித பாடகன், அதமன் என்று வைத்தார்கள். தமிழிலோ வேதத்துக்கு எழுதா கிளவி என்றே பெயர். சம்ஸ்கிருதத்தில் வேதத்துக்கு ஸ்ருதி என்று ஒரு பெயர். ஸ்ருதி என்றாலும் காதால் கேட்கப்பட வேண்டியது, அதாவது எழுத்தில் படிக்கக்கூடாதது என்றே அர்த்தம்.
வாயால் சொல்லி காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணுவது என்பதால் தான் இது பகுதி நேர பார்ட் டைம் வேலை இல்லாமல் முழு நேர ஹோல் டைம் வேலையாயிற்று. ஒருத்தர் பாதம் பாதமாக சொல்லிக் கொடுப்பதும் சிஷ்யர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் 2 முறை சந்தை சொல்லுவதுமாக வேத சப்தமானது சூழல் முழுதும் நிரம்ப பரவி வந்தது. இப்படி எத்தனையோ 1000 தலைமுறைகள் பெரிய சமுத்திரமாக விரிந்து கிடக்கிற வேத சாகைகளை வாய்மொழியாகவே வாழ வைத்து இந்த நூற்றாண்டு ஆரம்பம் வரை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த லட்சம் கால பயிரை நமக்கு பகவத் ஆக்ஞையாக வந்த கடமையை நாம் நாசம் செய்துவிட்டால் அதைவிட பாபம் வேறில்லை. வேதம் போய்விட்டால் அதற்கப்புறம் பிராமணன் என்று தனி ஜாதி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது பார்ப்பானே வெளியே போ என்று சொல்கிற மாதிரி எங்கேயாவது குயவனே வெளியே போ, வண்ணானே வெளியே போ என்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமா? மாறாக குயவர்களோ வண்ணார்களோ திடீரென்று ஓர் ஊரை விட்டு போகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாவது இருத்தி வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்ன? குயவனால் வண்ணானால் சமூகத்திற்கு பிரயோஜனம் இருக்கிறது. வேத ரட்சணத்தை செய்து கொண்டு சத்துவ குணத்தோடு படாடோபம் இல்லாமல் பிராமணன் இருந்து கொண்டிருந்த வரையில் மற்றவர்கள் இவனால் சமூகத்துக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது என்று கண்டார்கள். இவனிடம் நிறைந்த அன்பும் மரியாதையும் விசுவாசமும் காட்டி வந்தார்கள். இன்று உள்ள மாதிரி துர்பிக்ஷமும் வியாதிகளும் இல்லாமல் அப்போதெல்லாம் சமூகம் சௌக்கியமாகவே இருந்தது என்றால் அதற்கு காரணம் வேத சப்தமும் யஜ்ஞாதி கர்மங்களும் தான் என்பதை மற்ற ஜனங்கள் உணர்ந்திருந்தார்கள். இப்படி ஒரு சமூக பிரயோஜனம் இவனுடைய கர்மாவிலிருந்து கிடைத்ததோடு மட்டுமில்லாமல் இன்னொரு பெரிய பிரயோஜனம் இவனுடைய வாழ்க்கையின் உதாரணத்திலேயே பர்சனல் எக்ஸாம்பிள் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆசைகளை குறைத்து சாந்தர்களாக சகல ஜீவராசிகளிடமும் தயையோடு சதா பகவத் ஸ்மரணையோடு தங்களுக்கு உடனடியாக ஒரு லாபமும் தராமல் இருந்தும் கர்மாக்களை ஏகப்பட்ட நியமங்களோடு அனுஷ்டிக்கிற தியாகசீலர்களாக இப்படி ஒரு ஜாதி இருக்கிறதை பார்த்தே மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட பண்புகளிலும் ஆத்ம குணங்களுக்கும் ஸ்வபாவமாக இருந்த ஈடுபாடு அதிகமாயிற்று. தங்களால் முடிந்த அளவில் தங்கள் தொழில் இடம் கொடுக்கிற அளவில் அவர்களும் பல நியமங்களை விரத உபவாசங்களை மேற்கொண்டார்கள். பிராமணன் மற்ற ஜாதிக்காரர்களை எழும்ப கொட்டாமல் அமுக்கி வைத்தான் என்றால் அது முழு தப்பு. தன் பர்சனல் எக்ஸாம்பிளால் இவன் மற்றவர்களும் தாங்களாகவே எழும்பி உயர்வை அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் இவனுக்கு அமைத்து தந்திருக்கிற வாழ்க்கை முறை. வேதத்தை மற்றவர்கள் அத்தியனம் செய்யக்கூடாது என்று வைத்தால் அவர்களை இவன் அழுத்தி வைத்து விட்டான் என்று நினைப்பது சுத்த பிசகு. வேத ரட்சணம் ஒரு லைஃப் டைம் ஆயுட்கால தொழிலானதை சொன்னேன். எந்த தொழிலையுமே அந்த பரம்பரையில் வந்தவன் மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும். இல்லாவிட்டால் போட்டி பொறாமை வரும் என்பதுதானே விதி. வேத ரட்சணம் ஒரு தொழில் ஆன பின் இதில் இன்னொருவரை விட்டால் தொழிலாக பங்கீட்டில் குளறுபடியும் கோளாறுகளும் தானே உண்டாகும். இதனால் சமூக சீரமைப்பு குலையத்தானே செய்யும். அந்தந்த தொழிலும் உயர்த்திதான். தன் தொழிலை விட வேத ரட்சணம் உயர்ந்தது என்று ஏன் இன்னொருவன் நினைத்து இதற்கு வர வேண்டும்? மற்றவர்கள் வேதத்தை அத்தியனம்தான் செய்யக்கூடாதே தவிர அதில் உள்ள தத்துவங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு தடையும் இல்லை. ஆத்மாபிவிருத்திக்கு வேண்டியது இதுதான். லோக க்ஷேமத்துக்கு வேண்டிய வேத சப்த ரட்சணத்தை ஒரு தொழிலாக வைத்துக்கொண்டு சிலர் மட்டுமே இருந்தால் போதும். ஆத்மாபிவிருத்திக்கான அதில் உள்ள அபிப்பிராயங்களை சகலரும் தெரிந்து கொள்ளலாம். அப்பா சுவாமிகள், நம்மாழ்வார் போன்ற பிராமணர் அல்லாதாரின் பாடல்களில் வேத வேதாந்த தத்துவங்கள் நிறைய இருப்பதை பார்க்கவில்லையா? பிராமணர்கள் ஞானம் பக்தி இவற்றை ஏகபோக்கியம்
மொனோபலைஸ் பண்ணிக்கொண்டு மற்றவர்களை கீழே அமுக்கி வைத்திருந்தால் ஒரு அப்பர், ஒரு நம்மாழ்வார் மட்டும் இல்லை, இன்னும் 63 நாயன்மார்களில் முக்கால்வாசி பேரும் ஆழ்வார்களில் பலரும் தோன்றியிருக்க முடியுமா? பரக்குலத்திலிருந்து, குயவரிலிருந்து, இப்படியே சகல ஜாதியிலிருந்தும் நாயன்மார்கள் தோன்றியிருக்கிறார்கள். தாயுமானவர், பட்டினத்தார் மாதிரி ஞானிகளை எங்கே பார்க்க முடியும்? சமீபத்திலேயே ராமலிங்க சுவாமிகள் இருந்திருக்கிறார்கள். பக்தியிலும் ஞானத்திலும் இப்படி பிராமணர்களும் ஸ்தோத்திரம் செய்கிற மாதிரி மற்ற வர்க்கத்தார் உயர்வாக வந்தது மட்டும் இல்லை, சிவாஜி போன்று பெரிய சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபித்து வேத தர்மத்துக்கு புத்துயிர் ஊட்டிய ராஜாதி ராஜாக்கள் 4ஆம் வர்ணத்திலிருந்தே தோன்றியிருக்கிறார்கள். எனவே அமுக்கி வைப்பது, சுரண்டுவது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்பதெல்லாம் புதிதாக கட்டிவிட்ட கதைதான். பிசகே இருந்திருக்காது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தப்பிதங்கள் நடப்பது எதிலுமே சகஜம்தான். பொதுவாக பிராமணன் சமூக நலத்துக்காக நல்ல காரியங்களை செய்து கொண்டு நல்லவனாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக, கைடாக இருந்ததால் தான் இத்தனை யுகங்களாக மற்றவர்கள் எல்லோரும் இவனை மதிப்புடன் வாழ வைத்திருக்கிறார்கள். அந்த பிரயோஜனம் இவனால் இல்லை என்றவுடன் பார்ப்பானே வெளியேறு என்கிறார்கள். ஒரு நோக்கம், பர்பஸ் இல்லாமல் வெறுமே மற்றவர்களுக்கு போட்டியாக இவனும் பணத்தை தேடி பறந்து கொண்டிருக்கிறான் என்றால் அப்புறம் இவன் பிராமணன் என்று தனியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி பர்பஸ் இல்லாமல் பிராமண ஜாதி இருந்தால் அதை மற்றவர்கள் அழிப்பதற்கு முன்னால் நானே அழித்துவிட வேண்டும் போல் இருக்கிறது. பிரயோஜனம், யூட்டிலிட்டி இல்லாமல் ஒரு வஸ்துவும் இருப்பதற்கு உரிமை இல்லை. லோகத்துக்கு பயன் இல்லாவிடில் பிராமண ஜாதி வேண்டியதே இல்லைதான். இப்போது டோல்கேட் என்று பல இடங்களில் சொல்கிறார்களே, இங்கே அநேகமாக கேட் இருப்பதில்லை. பின் இந்த பெயர் ஏன் வந்தது என்றால், முன்பெல்லாம் அந்த எல்லையை தாண்டி போகிற போது சுங்கம் வசூலித்து வந்தார்கள். அதற்காக கேட் போட்டு வசூலிக்க வேண்டியவர்களை நிறுத்தி வைத்தார்கள். அப்புறம் இந்த சுங்க வசூல் நின்று விட்டது. அது நின்ற பிற்பாடு கேட் எதற்கு? கேட்டும் போய்விட்டது. பயன், பர்பஸ் இல்லாமல் எதுவும் இருக்காது, இருக்கவும் கூடாது. இப்போது வேதம் இல்லாத பிராமணன் சுங்கம் இல்லாத டோல்கேட் ஆகிவிட்டான் என்றால் அப்புறம் இவனை தூக்கி எறியக்கூடாது என்று எப்படி நியாயம் கேட்க முடியும்? இப்போதிருக்கிற பிராமணன் தனக்கு ஏதோ தன்மரியாதை எதிர்பார்த்தானால் இவனை துவேஷிக்கத்தான் வேண்டும், இவனை தூஷிக்கத்தான் வேண்டும். ஆனால் துவேஷமும் தூஷணையும் நியாயமானதாக இருக்க வேண்டும். இவன் தன் தர்மத்தை விட்டதற்காக தூஷிக்க வேண்டுமே ஒழிய வேத தர்மமே தப்பு என்று அந்த பெரிய மூலதனத்தையே தூஷிக்கக்கூடாது. அந்த தர்மத்தை பிராமணன் மேற்கொண்டு நடத்துவதற்குத்தான் மற்றவர்கள் சகாயம் செய்ய வேண்டும். லோகம் நன்றாக இருக்க வேண்டுமானால் வேத ரட்சணம் நடக்கத்தான் வேண்டும். இதையே பாரம்பரிய தொழிலாக கொண்டவர்களும் இருக்கத்தான் வேண்டும் என்ற மனப்பான்மையை மற்றவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பிராமணன் வேதத்தை விட்டது போல் மற்றவர்களும் வைதிக மதத்தில் நம்பிக்கையை விட்டுவிட்டால் அப்புறம் இவனை அவர்கள் துவேஷிப்பது நியாயமே இல்லை. வேதம் வேண்டாம் என்றால் அப்போது இவன் தன் தர்மத்தை, குலத்தொழிலை விட்டதுதான் சரி என்றாகி விடுகிறது. அந்த தொழில் போன பின் இவன் ஜீவனோபாயத்துக்கு வேறு தொழில் செய்துதானே ஆக வேண்டும். எனவே இவன் மற்றவர்களுக்கு போட்டியாக வந்துதான் ஆக வேண்டும். ஆகையால் வேத தர்மமும் கூடாது, ஆனால் பிராமணன் வேறு தொழிலுக்கும் வரக்கூடாது, இரண்டையும் எதிர்ப்போம் என்றால் அது பகுத்தறிவு இல்லை. வேதம் தப்பானது, வேதத்தை விட வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு வருகிறவனை வெறுப்பது நியாயமே இல்லை. ஒரு நாய், நரி கூட பட்டினி கிடந்து பார்க்கக்கூடாது என்பதுதான் மனுஷ தர்மம். எல்லா மதங்களும் சொல்கிற தர்மம் இது. ஒரு மதமும் வேண்டாம் என்பவர்களும் கூட இப்படிப்பட்ட அன்பையும் தியாகத்தையும் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். எனவே ஒருத்தனுக்கு பாரம்பரிய தொழிலும் கூடாது,
அவன் வேறு தொழிலுக்கும் வரக்கூடாது, அவன் பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்று நினைப்பது நியாயமில்லை. பிராமணனை உண்மையான பிராமணனாக வேதத்தை ரட்சித்து கொண்டிருக்க பண்ணுவதே மற்றவர்கள் செய்ய வேண்டிய பெரிய உபகாரம். முன்பெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். சில பிராமணர்கள் நானும் நீயும் ஒன்றாகிவிடலாம் என்று சொல்லிக்கொண்டு சேரிக்கு போவார்கள். சேரி ஜனங்களோ, வேண்டாம் வேண்டாம், நீ உன் காரியத்தை செய்து கொண்டிரு, அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது, இங்கே வராதே என்று சொல்லி தங்கள் ஆஸ்தியான பானைகளை போட்டு உடைத்து அவர்களை வர முடியாதபடி பண்ணுவார்களாம். காரியத்தில் பிரிந்திருந்தாலும் சமூகத்தில் கலந்து பழகாவிட்டாலும் மனசில் அன்புடன் அவரவரும் தங்கள் தொழிலை செய்து கொண்டு பொது நலனை பேண வேண்டும் என்ற உணர்வு இந்த அளவுக்கு அதிசாமான்யமான ஜனங்களுக்கு கூட இருந்திருக்கிறது. இப்போதும் கூட பொது ஜனங்கள் எல்லோருக்கும் உள்ளூர வைதிக சிரத்தையும் ஆஸ்திக புத்தியும் போகவே இல்லை. அது போகவே முடியாது என்பதுதான் என் அபிப்பிராயம். துவேஷ பிரச்சாரம் இருக்கிறதே என்றால் அது ஏதோ அரசியல் பொலிட்டிக்கல் காரணத்துக்காக நடக்கிறது. உள்ளுக்குள் பார்த்தால் வேதம், அதன் சடங்குகள், வைதிக ஆச்சாரங்கள் எல்லாவற்றிலும் மக்களுக்கு பயபக்தியும் விசுவாசமும் இருக்கவே செய்கின்றன. பிராமணன் மட்டும் கொஞ்சம் நேராகிவிட்டால் போதும், எல்லா துவேஷமும் போய்விடும். மற்றவர்கள் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இவன் ஸ்வதர்ம உணர்ச்சியுடன் சாகவும் துணிய வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் வாஸ்தவத்தில் இவன் எதிர்பார்க்காவிட்டாலும் அப்படிப்பட்ட துர்கதிக்கு இவனை நம் சமூகம் ஒரு நாளும் விடாது என்பதுதான் என் நம்பிக்கை. விட்டாலும் பரவாயில்லை என்று இவன் நம் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதே என் கட்சி. மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் சரி, உபசரித்தாலும் சரி, கரித்து கொட்டினாலும் சரி, அவர்கள் நலனுக்காக இவன் வேதத்தை காப்பாற்றத்தான் வேண்டும். இத்தனை நாள் பிராமண சமூகத்துக்கு சொல்கிறேனே, இது மற்ற சமுதாயத்தாரையும் உத்தேசித்துத்தான். அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தர்மங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவர்களும் தெரிந்து கொள்ள ஆசையோடு இருக்கிறார்கள். விளக்கி சொன்னால் நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு நன்றாக அனுஷ்டிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு முன் எனக்கு நானே அதற்கான யோக்கியதையை நிச்சயப்படுத்தி கொள்ள நினைக்கிறேன். பிராமண சமூகம் எனக்கு விசேஷமாக கட்டுப்பட்டிருக்கிறது என்று பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. மடத்தில் வைதிக அனுஷ்டானங்கள் நிறைய இருப்பதால் வேதத்துக்காக என்றே ஏற்பட்ட ஜாதியிடம் எனக்கு நிறைய பாத்தியதை இருப்பதாக, தப்பாகவோ சரியாகவோ, ஒரு அபிப்பிராயம் பொதுவாக உண்டாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நான் மற்றவர்களுக்கு தர்மோபதேசம் செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் அன்போடு, பணிவோடு, ஸ்ரத்தையோடு அதை எடுத்துக்கொள்வார்கள் என்றே வைத்துக்கொண்டாலும் கூட இன்னொரு கேள்வியும் அவர்களுடைய மனசுக்குள் தோன்றலாம். இவரை ரொம்பவும் ஆசிரியக்கப்பட்ட பிராமணர்கள் ஒரு விதத்திலும் திருந்த காணோமே, இதே நிலையில் நமக்கு உபதேசம் பண்ண வந்து விட்டாரே என்று தோன்றலாம். வாஸ்தவத்தில் எனக்கு எல்லாரும் ஒன்றுதான். பார்க்க போனால் பரமஸ்ரேயஸ்கரமான வேதத்தை விட்டுவிட்ட பிராமணனிடம்தான் எனக்கு அதிருப்தி ஜாஸ்தி. இருந்தாலும் லோக அபிப்பிராயப்படி பிராமணர்கள் ஏதோ எனக்கு விசேஷமாக கட்டுப்பட்டிருப்பதாக ஏற்பட்டிருப்பதால் அவர்களிடம் வேத ரட்சணத்தை மறுபடி முழு மூச்சோடு ஆரம்பியுங்கள் என்று ஓயாமல் ஒழியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதில் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது பிராமணர்களான நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தால்தான் மற்றவர்களிடம் அவரவருக்கான தர்மங்களை சொல்வதற்கு எனக்கு வாய் இருக்கும். நல்லவைகளை தெரிந்து கொண்டு செய்வதற்கு ஆசையாக இருக்கிற மற்ற சமூகத்தார்களுக்கு நான் எனக்கு தெரிந்த தர்மங்களை சொல்வதற்கு பிராமணர்கள் தான் சகாயம் செய்ய வேண்டும். கூடிய மட்டும் நான் சொல்கிற வேத ரட்சணம், கர்மானுஷ்டானம் இவற்றை அனுசரிப்பதால் சகல ஜனங்களும், ஜீவ ஜந்துக்கள் அத்தனையும் க்ஷேமமாக இருக்க வேண்டும். பரஸ்பர சகாயத்துக்காகவே ஜனங்கள் அவரவருக்கு ஏற்பட்ட தர்மங்களை உயர்வு தாழ்வு எண்ணமே இல்லாமல் பின்பற்ற வேண்டும். எல்லோருக்கும் தனதானிய சம்ருத்தி,
ஆத்ம க்ஷேமம் கிடைப்பதற்காக சிலரிடம் வேத சப்தம் இருந்தே ஆக வேண்டும். மற்ற தொழில்கள் பாரம்பரியமாக வருவதில் நன்மை இருப்பதாகவே வைத்துக்கொள்வோம். ஆனால் இந்த வேத ரக்ஷணம் என்று தனி ஜீவிய கால தொழில் ஒன்று எதற்காக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை ஆரம்பத்தில் எழுப்பினேன். இப்போது முடிக்கிற போது மற்ற எந்த தொழில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவை ஒன்றுக்கொன்று கலந்தாலும் கலக்காவிட்டாலும் வேத ரக்ஷணம் என்பதுதான் நிச்சயமாக ஒரு தனி தொழிலாக இருக்க வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது.